திமுகவுடைய பி டீம் தாங்க ஓபிஎஸ் உடைய டீம் என்கிற விமர்சனங்களை தொடர்ந்து பரப்புரைகளாக முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி. ஆனா நாங்க திமுகவுடைய பி டீம் அல்ல அப்படின்னு கராராக மறுத்து பேசியிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம். இதற்கு பின்னணியில திரு விஜயுடனான தாவேகாவுடன் கூட்டணி சேர்கின்ற ஒரு அரசியலும் இருக்குங்க. அந்த விருப்பம் இருந்துட்டு இருக்குங்க. ஆனா இதை உடைக்கணும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க டீமுடைய ஒரு ஹிடன் அஜெண்டாவாகவும் இருக்கு. ஏன்னா திரு விஜய அதிமுகவும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஓபிஎஸ் அந்த பக்கம் போனா விஜய் அதிமுக சைடு வருவது தடுத்து நிறுத்தப்பட்டது போல ஆகிடும். அடுத்து திமுகவுடைய பி டீம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா விஜய் அவரு ஓபிஎஸ் பக்கம் நெருங்க மாட்டாரு. ஏன்னா திமுக விஜயுடைய நேரடி எதிரியாக முன் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பரப்புரையை தீவிரமா முன் வச்சா இரட்டை லாபம் அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய கணக்கா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பி டீம் கிடையாது அப்படிங்கிறதையும் அடிச்சு பேசியிருக்காரு ஓபிஎஸ். இன்னொரு பக்கம் தன்னுடைய மகன் முன்னாள் எம்பி திரு ரவீந்திரநாத் அவர் மூலமாக திரு விஜய் கிட்ட நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிரீன் சிக்னலும் கொடுக்கல, ரெட் சிக்னலும் போடாம அப்படியே ஹோல்டுலயே வச்சிருக்காரு விஜய் அப்படிங்கிறாங்க இந்த உள் அரசியல நன்கறிந்த அரசியல் விமர்சகர்கள்.